அதனுடைய சிறப்பு என்னன்னா அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள். அதில் வந்து எந்தரோ மகா பாவுலு ఎంతరో మగాను పావులు అందరికీ వందనము. அதாவது ஆந்திராவில் தியாகராஜா உடைய கீர்த்தனைகள் வந்து தெலுங்கில் தான் பாடியிருக்காங்க. தெலுங்கு மொழியில் தான் பாடியிருக்காரு. அவர்களுடைய பாடல்களை முக்கியமான 5 பாடல்களை மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் தான் 5 பாடல் செலக்ட் பண்ணி பஞ்சரத்ன கீர்த்தனைகளை உருவாக்கினார். அதாவது அதுக்கு அவர் வந்து நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பா இவங்கெல்லாம் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு பின்னாடி மகாராஜ சந்தானம் அவர் வந்து இதை தனியாக பாடுவார், பின்னால் கோஷ்டி கணக்கு ஆடும். அது ரொம்ப கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அதில் அந்த சீதை அம்மாவை பற்றி பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கனவுல வச்சிங்க அப்படி இப்படின்னு தெலுங்கில் அந்த அர்த்தம் தெரியும். அவ்வளோவா அந்த பாட்டில் எனக்கு நான் தெலுங்காக இருந்தாலும் தெரியல. அதனுடைய சிறப்பு என்னன்னா அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள். அதில் வந்து எந்தரோ மகா பாவுలు ఎందరికీ వందనము. அதாவது ராமர் எவ்வளோ பெரிய மகான், அப்பாடி உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன், மரியாதை செலுத்துகிறேன்னு பாட்டு பாடுது. அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைக்கு தனியாகவே நிறைய பேர் பாடி, அதாவது அந்த காலத்தில் எம்எஸ் சுப்புலட்சுமிமா, செம்மங்குடி சீனிவாசன், அரியலூர் ராமானுஜயங்கர், இப்படி நிறையா பேர், அந்த இசைக்கருவிகள் ராமணி புல்லாங்குழல், இந்த மாதிரி நிறையா வித்வான்கள், இசைக்கருவி வித்வான்களும் வித்வான்களும் அந்த நல்லா பாடியிருக்காங்க. அப்போல்லாம் கொஞ்சம் பேர் தான் பாடினாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாடி அங்கே போய் அந்த இதில் நம்ம அது தமிழ்நாட்டில் தான் அவர் இது பண்ணது. அது கோயில் தனியாக இருக்குது. மார்கழி மாதம் அது ரொம்ப சிறப்பாக நடக்கும், பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அப்படின்னு. அது கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அதை தெலுங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் அர்த்தம் புரியாமல் இருக்கும். அதனால் அவரை பற்றி சில செய்திகளை நான் சொல்லியிருக்கேன். உண்மையான பண்பை நினச்சி நீங்கள் எவ்வளோ பெரிய மகான், அது உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன், உங்களை ஒரு மரியாதை செலுத்துகிறேன், ஒரு அன்பை செலுத்துகிறேன்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கும். கேட்டுக்கோங்க.